ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி போடுறோம். இன்றைக்கி என்னென்ன மொபைல் நம்ம விற்றுருக்கோம், என்னென்ன மொபைல் இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே. இந்த மொபைலில் வந்து நீங்கள் வந்து நிறையா பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த மொபைல் என்னென்ன ரேஞ்சில் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம். ஸோ வேணுன்றவங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள், ஜிபே பண்ணுங்கள், வேலையை முடிச்சு விடுங்க. சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தம்பி அருணாச்சலம் அவங்க ஃபோன் இது. சாம்சங் கேலக்ஸியில் S22 அல்ட்ராவில் 12 GB ரேம் 512ல் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. 36,000 ரூபா, அதாவது 36,000 சொல்கிறாப்புல. இது ரொம்ப கம்மியாக தெரியுதுன்னு பார்க்குறீங்க. ஆனால் இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, லேசாக லைட்டாக கிளாஸ் உடஞ்சிருக்கு. சரியா? இது ஒரு மேட்ரே கிடையாது. கிளாஸ் மாற்றிக்கலாம், தேவை கிடையாது. கிளாஸ் மாற்றணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மேலே ஒரு நல்ல டெம்பர், யூகி டெம்பர் கூட போட தேவையில்லை. சாதாரண மேட் டெம்பர் இருக்குல்ல. ஏன்னா யூகி டெம்பர் போட்டிங்கன்னா உள்ளக்க போய் அந்த கம்மு இருக்கிறதையும் அதிகப்படுத்திடும். அவர் இருக்கிறது சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிக்கும். சும்மா ஒரு கிராச் கார்டு மட்டும் போட்டுக்கோங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 36,000 ரூபா, 36,000 தரோம். 12 GB ரேம், 256 GB, 512. சாரி, பயங்கரமான விலை இருக்குது 512. இதுவும் 512 தான் இது. ஸோ 512 GB இது. 12 GB ரேம், 256 GB. இந்த பாருங்க. சாரி, 12 GB ரேம், 512. தம்பி இது காட்டுப்பா. கேமராலாம் வேற லெவலில் இருக்கு. அப்படியே தெளிவாக கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ ரோடு எடுக்கிறாப்புல. அப்படியே ஜூம் பண்ணி எதையாவது எடுங்க பாய். நான் இங்கே ஒரு ஏட்டையா இருக்காரு, அவரை போட்டு எடுங்க. அப்படியா? செம நீட்டாக இருக்கு. இதில் வந்து பேனா பென்சில் இருக்கு பாருங்க. சில பேர் இந்த பென்சில் இல்லாமல் கொடுத்துருவானுங்க. உஷாராக அந்த பென்சில் பார்த்து இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கணும். ஸோ இதோட விலை 36,000 ரூபா, 36,000. நியாயமான விலைக்கு கொடுக்குறாப்புல, நம்பிக்கையாக வாங்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 9 ப்ரோ ப்ளஸ்ஸு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காப்புல, சேஃப்டி ஸ்டிக்கர். எடுக்க வேணாமா? ரைட், ஓகே. ஸ்டிக்கர் தான், வேறு ஒன்றும் இல்லை. 5G மொபைலு. ரியல்மியில் என்ன மாடலு? 9 ப்ரோ ப்ளஸ் 5G. ஸோ எல்லாமே 5G தான். இதெல்லாம் டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான், காம்போ எதுவும் மாற்றலை, சர்வீஸ் போல். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. விலையும் வந்து பார்த்திங்கன்னா நியாயமான விலையாக இருக்குது. ஒரு செகண்ட்ஸ் மொபைல் நீங்கள் போயிட்டு ஒரு கடையில் ஏறி இறங்கி செகண்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி தெரியுமா ஆரம்பிப்பாங்க? அசால்ட்டாக இது 11,000 ரூபாயா, 15,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிப்பாங்க. இல்லை 14,500 ரூபா சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி தோணும்? ஒரு 2,000 ரூபா கம்மி பண்ணணும்னு தோணும் எல்லா கஸ்டமருக்குமே. இப்போ நம்ம வந்து 500 ரூபா, வெறும் 500 ரூபா வச்சு விற்கிறோம். ஸோ இதில் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் 5G, 6 GB ரேமு, 128 இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலையும் கூட. 5G மொபைலாக வேறு இருக்குது. 11,000 ரூபா. எப்பா தம்பி என்ன வேணும்? டீயை ஊற்றி வை. நான் டே உங்களெல்லாம் காலி பண்ணிட்டானுங்க. நீ ஒருத்தன் தான் இருக்க. இந்திக்காரனுங்களாம் ஃபுல்லாக இருக்கானுங்க, பஜார் ஃபுல்லாக. சரி கிளம்புடா டே, டீயை வச்சுட்டு கிளம்பு போ. Vivo Y56 5G. Vivo Y56 5G. Vivo Y56 5G. Vivo Y56 5G மொபைலு 8128. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8,500 ரூபா. எங்கே ஸ்டிக்கரை காணும்? ஸோ இதில் ஒட்டியிருக்கீங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். Vivo Y56 8GB ரேமு, 128, 8,500 ரூபா. 8,500 ரூபா, 81,500 போட்டிருக்கீங்க. கரெக்டாக போடணும். அதெல்லாம் 8,128ங்க. எதை காமிக்க சொல்கிறீங்க? அதான் நல்லா இருக்குங்க. என்னங்க நீங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தால் நைட்டு ஒரு 1.5 மணி நேரம் யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க. 8,128. ஒரு லைட்டாக காமிச்சிட்டு விட்டுருணும். ஃபுல்லாக நம்மளுக்கே டைம் வேஸ்ட் ஆகிடும்ல. டீயை போட்டு டீயை வேற குடிக்கணும். சாம்சங் S21 Plus 5G. சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? S21 Plus 5G.
சாம்சங் கேலக்ஸி S21 ப்ளஸ், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா S22 அல்ட்ரா வந்துச்சு, அப்புறம் S22 அந்த நோட் சீரியல் வந்துச்சு பார்த்தீங்களா, நோட் 12 ப்ரோ, நோட் 12 அல்ட்ரா அப்படி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்தது இது. நோட் 8256. ஆமாம் 8 நோட் 2 அதான் நோட் 20 அல்ட்ரா வந்துச்சுல, அந்த டைமில் வந்தது. சாம்சங் கேலக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா S21 ப்ளஸ்ஸு 8256 எயிட்லாம் பஸ். நீங்கள் ஏன் இப்படி எழுதுறீங்க, யார் எழுதுறது? 8128 12,000 8256 12,000 ரூபா. டிஸ்பிளே லைனா அதை சொல்லிருங்க. நான் டிஸ்பிளேல ஒரு லைன் டிஸ்பிளேல கோடு இருக்கு பாஸ். இதுல தொண்டை வேற கட்டிக்கிச்சு எனக்கு. ஸ்டோரேஜ் காட்டுங்க. 256 பாருங்க, 256 8GB ரேமு. டிஸ்பிளேல கோடு இருக்கு, இல்லாட்டா அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். 25,000 ரூபா இருக்குமா. ஸோ இப்போ எவ்வளோ தரோம் நம்ம? 12,000 ரூபா தரோம். 12,000 இதை ஓரமாக வைப்போம். ஏன்னா இந்த லைனை முடிச்சிருவோம். இப்போ புதுசாக வந்தது, அது இப்போ தான் வந்திருக்கு. இந்த 4 ப்ளஸ் ஒன்று ஒரு 2-3 மொபைல் இருக்கு, அதையும் சேர்த்து போட்டு Realme 11 Pro Plus 5G. Realme 11 Pro Plus 5G ஏற்கனவே ஆல்ரெடி ஒன்று நான் போட்டிருக்கேன். இந்த இங்கே ஒன்று எடுங்க, வேணா போடுறோம். எடுக்க வேண்டியதானே, வேற என்ன? இங்கே மொபைல் இந்த இருக்கு பாருங்க. அது வைங்க. உங்கள் இதையும் வைங்க. யார் இது பார்ப்போம். இது 2 மாசம் பீஸ் பை. இது வாங்கி 2 மாதம் தான். 10 மாசம் வாரண்டி. இதுக்கு இன்னும் வாரண்டி 3 மாதம் இருக்கு. இதுக்கு 10 மாசம் வாரண்டி. 10 மாதம் வாரண்டி இருக்கு பஸ். 10 மாதம் நியாயமான விலை. எல்லாமே இருக்கு. 10 மாதம் தான் வாரண்டி இருக்கு. விலை வந்து பார்த்தீங்கன்னா 19,000 ரூபா போட்டுருக்காங்க. ஆனால் 8-256 இது 12-256. அதுல சார்ஜர் கிடையாதுல. இதுல சார்ஜர் ஒரு மேட்ரு கிடையாது. 120 வாட்ஸா இது? 120 வாட்ஸ். 100 வாட்ஸ் இல்ல, 100 வாட்ஸுங்க. 100 வாட்ஸ். பொய் சொல்லக்கூடாது 10 மாசம் வாரண்டி இது. தலைவரே, பொய் சொல்லக்கூடாது. வியாபாரம் வந்து ஒழுங்கா 10 மாசம் பண்ணணும். வாரண்டி பை. அது 3 மாசம் புரியுதுங்களா? உண்மையை சொன்னோம்னா அதுவே அதிகப்படுத்தலாம். 8256 Realme 11 Pro Plus 5G சேம் இதே மொபைலு. இது 12GB ரேமு, அது வந்து 8GB ரேமு. 256 10 மாசம் வாரண்டி. இது ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா 10 மாசம் வாரண்டி இருக்கு. அது வேணா ஜென்யூனு வாங்கலாம். 10 மாசம் வாரண்டி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மாசம் தான் வாரண்டி. இது உள்ள வைப்போம், மாறி இருக்கும். என்ன எது எது உள்ள? ஏங்க IME இருக்கு, அது எப்படி மாறும்? சரி, அப்ப வெளிய வைக்கிறீங்களா? வெளியவே வைங்க. IME இருக்குல்ல, IME இருக்கு. போனுக்கு கலர் இருந்தா கூட நாங்க விற்கும் போது பில்லு போட்டு தான் கொடுக்குறோம். IME எழுதாம கொடுக்கறதே இல்ல. சரி, இது முடிஞ்சிருச்சுல. இதே முடிஞ்சிட்டோம். இது ரெண்டே சரி. அடுத்து சாம்சங் A9 சாம்சங் கேலக்ஸி A9 6128 6128 பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே இருக்கு. ஒரிஜினல் ஒரிஜினல் டிஸ்பிளே. ஆக்சுவலா இந்த மொபைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான 40,000 ரூபா மொபைலுங்க. 40,000 ரூபால உள்ள என்ன வச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு 40,000 ரூபானா அதை தயார் பண்ற மேனுஃபேக்சர் காசு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா செலவு பண்ணிருப்பான், இல்ல 20,000 ரூபா செலவு பண்ணிருப்பான் மேனுஃபேக்சர் செலவே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட தரம் வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா, எவ்வளோங்க? 6000 ரூபாய். வெறும் 6,000 ரூபா. பாக்ஸ் சார்ஜ் 5G கிடையாது. 2018ல வந்திருக்கு. A9 5G கிடையாது, 4G தான். 6128 மொபைல் நல்லா தெளிவா இருக்கு. இதுல என்னன்னா, இப்போ உள்ள லேட்டஸ்ட் சாம்சங் அப்டேட் வராது, அப்படிதானே? இதுல அட்லீஸ்ட் கூகுள் பே வருமா? கூகுள் பேல வருமா? வாட்ஸ்அப்பு எல்லாமே வரும். அதெல்லாம் வரும். சரி, ஓகே, அதெல்லாம் வருதுன்னா போதும். அவ்வளவுதான். 6,000 ரூபாய்க்கு என்ன ரேட்? அவ்வளவுதானே சார்? 6128 6,000 ரூபாய்க்கு பாக்ஸ் நம்ம என்ன வாங்க போறோமோ அதுதான் கிடைக்கும். இல்ல அங்க வச்சிருங்க. அடுத்து பாருங்க, இந்த ரெண்டு நார்சோ 30 புது நார்சோ 30 இன்னைக்கு கூட நான் ஒன்னு போட்டேன். அது 5G, இது 4G. இது 4G. இது புதுசு, யூஸ் பண்ணாத போன். அது எப்படி 5G யூஸ் பண்ணிட்டான், 4G யூஸ் பண்ண பாருங்க. 15,500 கொடுத்து வாங்கிருக்காங்க. 15,500 ரூபா ஆமா, வாங்கியிருக்காரு அவரு. 664 வாரண்டி இருக்கா? இருக்கா நண்பர்களே? எப்படி வாரண்டி இருக்கும்? என்னங்க நீங்க கதை சொல்லிட்டு இருக்கீங்க? வாரண்டி முடிஞ்சிட்டு அப்படி சொல்லுங்க. உண்மையை பேசுங்க தலைவரை. நம்ம வியாபாரம் தான் பண்றோம். 664 ஃபுல் கிட் இருக்குது. ஃபுல் கிட்டு 7,200 ரூபாய். 7,200 ரூபா விலையை சொல்லுங்க. அப்ப தப்பு இல்ல. 65 அவங்க வேணும்னா வாங்கட்டும், வேணாம்னா விட்டுருட்டோம். நம்ம ஏன் தேவை? அடிஷ்னல் பில்டப்லாம் தேவையே கிடையாது. நடக்கிறது நடக்கட்டும்.
எல்லாமே இருக்குது. பாக்ஸ், பில்லு, சார்ஜர் எல்லாமே. ஓகே ஓகே. புதுசா இருக்கு ஃபோன். 7200 ரூபா. 7200 ரூபா. 7200. இது Vivo Z1X. Vivo Z1X 4G தான். 4G 8128. 8128. வரும். ரெண்டு டிஸ்ப்ளே ஃபுல்லா வரும். இந்த வரும் நமக்கு. ஓகே, செம்மையா இருக்கு. ஓகே ஓகே. விவோ பழைய மாடல். ஆனால் Z1Xன்றது ஒரு 5G கிடையாது, 4G தான். 7500 ரூபா. 8128 பழைய மாடல். மாடல் வந்து உங்களுக்கு பழைய மாடல் இருந்தாலும் இதை நீங்கள் ஒரு செகண்ட்ஸ் கடையில் போயிட்டு நீங்கள் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியுமான்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. ஏன்னா அவன் லாபம் வச்சு தான் விற்க பார்ப்பான். 9000 ரூபா விற்பாரு, 8500 ரூபா விற்பாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7500 ரூபாய்க்கு தராரு. எல்லாரும் 7200. 7200 ரூபா போட்டிருக்கு. 7200. 7200. 8GB RAM 128. இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட். இந்த டிஸ்பிளேக்கு தான் நம்ம காசு கொடுக்குறோம். சரியா? இப்போ நீங்கள் இந்த டிஸ்பிளே உடைச்சிட்டு திரும்ப போய் இதே டிஸ்பிளே கடையில் கொடுத்து வாங்க போனீங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்காது. அப்படியே இருந்தாலும் இந்த ஃபோன் இப்போ இவர் விற்கிற ரேட் எவ்வளோ? 7500 ரூபா. டிஸ்பிளேயே 9000 ரூபா சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து வர்த்து தான். 7500 ரூபான்றது கம்மியான ரேட்டு தான். சரியா? அது அப்படியே அந்த டீயை கொடுங்க, நான் குடிச்சிடறேன். ஆறி போனா நல்லா இருக்காது. ஓ ரைட் ரைட். பரவாயில்ல கொடுங்க, அது என்ன பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்ல வந்து S21 FE 5G மொபைல். சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G மொபைலு. இது விலை கூடடா, 19000 ரூபாடா. 17000 ரூபா போட்டிருக்க. மீதி நான் தான் காசு போட்டு கொடுக்கணும். என்னன்னா கோல்டா போடா காண போகுது, அது அப்படிதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மொபைல் தான். சாம்சங்கில் S21 FE 5G புதுசு வந்து எப்படி வாரண்டி வேற இருக்குன்னு சொன்னாரு. இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுப்பா, வாரண்டி இருக்குன்னு சொன்னாரு. எப்படின்னு பார்ப்போம். முடிஞ்சிருச்சா? பாருப்பா முடிஞ்சிருச்சா என்ன, கண்ணு வேற தெரியல எனக்கு. ஓ இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? அடுத்த மாசம் 22. இன்னைக்கு தேதி எத்தனை? இன்னைக்கு 12. இன்னும் 10 நாள் வாரண்டி இருக்கு பஸ். 10 நாள் வாரண்டி. 10 நாள் வாரண்டி வச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ ஆக மட்டும் வாரண்டி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10 நாள் இருக்கு. மொபைல் ஒன்றா சூப்பராக இருக்கு. சாம்சங்கில் S21 FE 19000 ரூபா. சரிங்களா? கம்மி பண்ணுறானா என்னன்னு தெரியாது, ஆனால் நமக்கு சொன்ன விலையை தான் நம்ம போட்டிருக்கோம். மொபைல் சூப்பராக இருக்கு. புதுசு எவ்வளோடா இருக்கு தம்பி? புதுசு எவ்வளோ இருக்கு? கொஞ்சம் நெட்ல பாரு. எயிட்டு 128ங்க. 128 புதுசு எவ்வளோன்னு சொல்லி பாடுறான்னா அவன் பார்த்து பேசிட்டு இருக்கான். என்னடா இந்த போன்ல பாடுறா? அது எதுக்கு உனக்கு? அவர் கண்ணில் ஊத்த சொல்றாரா? சாம்சங் S21 FE புதுசு எவ்வளோ இருக்கு பாரு. 19000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காரு. கரெக்டா ரேட்டு. அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது? நாளை பின்ன குறைக்க முடியுமா என்னன்னு யோசிக்கலாம்ல. கூகுள் பிக்சல் வெறும் பாக்ஸ் தான் இருக்கு, போனை காணும். 33000.
வந்து 54% ஆஃபர். எவ்வளோ? 74,000 75,000 இருந்திருக்கு. இப்போ எவ்வளோ? இப்போ 33. இப்போ புதுசு 33. இப்போ நம்ம எவ்வளோ சொல்கிறோம்? 19,000 சொல்கிறோம். 54% ஆஃபர். ஆஃபரே இவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படின்னா பார்த்தீங்க, ஆஃபர் போட்டே இவ்வளோ கம்மியாக்கிட்டான் 33,000. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 39 29னா கூட 10,000 13,000 கம்மி. 13,000 14,000 கம்மியாக தராப்ல. இது ஒருத்தர் வாங்கிட்டாருங்க இது. சரியா, பாவம் வித்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்சல் பண்ணணும், நாளைக்கு தான் போட முடியும். சரியா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வீடியோவில் சொல்லிட்டு இன்னொரு 2 பேர் வந்து நிற்கக்கூடாது அந்த ஃபோன் இருக்கான்னு. இது OnePlus நாடு கூட ஒருத்தர் வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்கு. வாங்கினாங்களா இல்லையா தெரியல. இதில் வாங்கல, இது வாங்கல OnePlus. நான் 13,000 இல்லை, இது ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டிருக்காரு. நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு தம்பி. இது ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டிருக்காரு, ஞாபகம் வச்சுக்க. இது iPhone 13 mini. இது வந்து பார்த்தீங்கன்னா 28,500. அதாவது சாம்சங் இந்த ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 13 மினி 5G மொபைலு. அந்த கிளி பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல, கிளி பச்சை. ஸோ இந்த கலருக்கு தான் மொபைல். ஸோ இந்த கலர் தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான கலரு. எல்லாமே இந்த மாதிரி கலர் தான் வச்சுருப்பாங்க அவங்க அதிகமாக. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு சில ராசிக்காக ஏதோ ஒன்று. ஸோ அது மாதிரி கலருக்காக இந்த மொபைல் வாங்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 28,500. 128 GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 83%. சரிங்களா, அதனால இது யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க. பஸ் இது உங்களுக்கு ஒரு ஆஃபரு. சரியா, நாளைக்கு இந்த பொருள் வந்து அந்த கடை அவர் கொடுத்தவர்கிட்டே போய் சேர்ந்துடும். சரியா, அவரும் கம்மி பண்ண மாட்டேங்கிறாரு, லாஸ்ட் வரைக்கும் கம்மி பண்ண மாட்டேங்கிறாரு. பஜாரில் வந்து நம்ம விசாரித்தோம். அதாவது OnePlus 12R எவ்வளோப்பா, எவ்வளோ தான் விற்கிறாங்க பஜாரில் அப்படின்னு கேட்டதுக்கு, பஜாரில் வந்து அவங்க ஆஃபர் கொடுத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா இதுக்கு விலை போட்டு எழுதி வச்சுருப்பேனே, ஏற்கனவே போட்டது வந்து 41 ரூபா அப்படின்லாம் போட்டிருந்தோம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரேட்டு கேட்டோம் கஸ்டமர்கிட்ட. அதாவது 37 ரூபா வரைக்கும் கேட்டோம். 37 ரூபான்னா இப்போவே ஒரு செகண்டில் காசு தரேங்க அப்படின்லாம் பேசிட்டேன். பட் ஆனால் அவர் அதில் ரேட்டுக்கு வரமாட்டேன்ட்டார். அவர் வந்து லாஸ்ட் ஃபைனலாக 39,000 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணிட்டார். 39,000 ரூபானா போடுங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அப்படியே நான் எப்படி அனுப்பணும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா 200 கூட கொரியர் சார்ஜ் தரேன், எனக்கு பக்காவாக போட்டு விட்ருங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து நான் நாளைக்கு ரிட்டர்ன் போட்டுருவேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த 39,000 ரூபா உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை, பரவாயில்ல வாங்கலாம், காசு போனால் போ. ஏன்னா புதுசு ரேட் எவ்வளோ தெரியுமா? இது எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அது முதல் பாருங்க. இது எவ்வளோடா இருக்கு? OnePlus 41 ரூபா இருக்குங்க, பொய் சொல்லலை. அவர் 43 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 41 ரூபா இருக்கு, புதுசு வந்து 41 ரூபா இருக்கு. நீ பாரு OnePlus இங்கே பஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா 12R சீல்டு பீஸு. இது இன்னும் சீல்டுலாம் ஓப்பன் பண்ணல, அப்படியே புதுசாக இருக்குது அப்படியே. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாரில் நம்ம வந்து பஜாரில் போய் கேட்டோம்னா 38 ரூபாய்க்கு விற்கிறாங்க, பொய் சொல்லலை, இதுதான் உண்மை. எல்லாருமே இது மாதிரி எடுத்து தராங்க. ஆஃபர் தான், எல்லாமே காசு தானே சார். கம்மியாக எடுத்து அவன் ஒரு கம்மியாக எடுக்க மாட்டான், கூட எடுத்து அந்த காசை ரொட்டேஷன் பண்ணுவாங்க. நமக்கே ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர்லாம் இருக்குது. போய் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுக்குறான், கிரெடிட் கார்டுன்னு. 7 லட்ச ரூபா வரைக்கும் பொருள் வாங்கலாம்னு சொல்கிறான். 7 லட்ச ரூபாய்க்கு நான் இந்த மாதிரி வாங்கி கடைக்காரங்கிட்ட கொடுத்து, ஆனால் நஷ்டம் தான். என்னென்னா அந்த 7 லட்ச ரூபாயை கேஷ் ஆக்கி வச்சுக்கலாம். 7 லட்ச ரூபாயில் கேஷ் ஆச்சுன்னா இங்கே வருங்க 45,000 ரூபா இருக்குது. 7 லட்ச ரூபாயை நான் வந்து கேஷ் ஆக்கி வச்சுக்கலாம். 7 லட்ச ரூபான்னு கொடுத்தானா அதில் 5 லட்ச ரூபா இல்லை 6 லட்ச ரூபா கைக்கு வரும், அவ்வளோதான். ஸோ இது வந்து இது மாதிரி ஒரு இதுக்காக பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க சில பேர். விலை கூட வாங்கி குறைய விற்றுட்டு போகிறாங்க. சரியா, அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் வாங்கி கொடுக்குறது தான் இது மாதிரி வந்து நமக்கு வர்றது. இது மாதிரி வருது. இது எனக்குன்னு இல்லை, பஜார் ஃபுல்லாக எல்லாருக்குமே இது மாதிரி நிறையா பொருள் வருது. டிவி வருது, என்னென்னமோ வருது. சரியா, ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சவுதியில் துபாயிலேருந்து கார்கோ இறக்குவாங்க. கார்கோ வந்து நம்ம ஆளுங்க தான், பாய்க்கு தான். நிறைய பாய்மாருங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆர்பாரை செட் பண்ணி ஆர்பாருக்குள்ள கார்கோவில் ஃபுல்லாக டிவி, பெரிய பெரிய டிவி. இப்போ உள்ள ஸ்லீப் இந்த மாதிரி டிவி கிடையாது.
இந்த மாதிரி டிவிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக இருக்கும். 24 இன்ச் அதிகபட்சம் 34 இன்ச்சு டிவி வரும். பெரிய டப்பா மாதிரி வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் நம்ம பாய்க்கு தான் இறக்குவாங்க. நிறைய வியாபாரம் ஆகும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்வாடிங்க அவங்க கைப்பற்றிட்டாங்க மார்வாடி. ஸோ மார்வாடி வந்து திட்டம் போட்டு பிளான் பண்ணி நம்ம ஆளுங்க தானே 100 200க்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு வாட்டி இவங்ககிட்ட வியாபாரம் பண்ணுற மாதிரி பண்ணி விஷயம் தெரிஞ்சவொன்னே அவங்க ஓனாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகமயமாகி போச்சு. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அதுலேயும் வந்து மோடின்னா மார்வாடிகளுக்கு சொல்லவே தேவையில்ல. ஸோ எல்லாம் இறங்கி வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மூலிமா வர பொருள், இதெல்லாம் ஆஃபரில் வர பொருள். ஸோ இதோட விலை வந்து OnePlus 12R எவ்வளோ ரேட் சொல்லியிருக்கே அவர் 39,000 ரூபா ஃபைனலாக தரேன் இருக்காரு. அதாவது 39. ஏன்னா நானே ரொம்ப பேசிகிட்டே இருந்தால் திரும்ப நானே குழம்பிடுவேன். இதில் ஒன்று வித்துருச்சு. இது மொத்தம் இது வந்து 4 கொண்டு வந்தேன்னா டேப், இது லினோவா டேபு 2GB ரேமு 32GB. இதில் ஒன்றில் மட்டும்தான் சார்ஜர் இல்லை, மற்றது எல்லாத்துலேயுமே வந்து சார்ஜர் இருக்கு. தம்பி இதை ஒன்று ஓப்பன் பண்ணுப்பா. இதா டேய் இதை ஒன்று ஓப்பன் பண்ணு. போயிட்டு வா. 2GB ரேமு 32GB. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன் 4250 ரூபா. சார்ஜர் இருக்குங்கப்பா இதுக்கு. இதில் இல்லை சார்ஜர். அப்போ இதில் இருக்கா பாரு, அதில் இருக்கு. வரும். சார்ஜ் இருக்கிறத காட்டுன்னு சொன்னால் நீ சார்ஜ் இல்லாததை எடுத்து காட்டுற. நீ எடுத்து வச்சிக்கினேன். சரி சரி, இந்த இருக்கு பாருங்க சார்ஜர். ஸோ இதோட விலை வந்து 4250 ரூபா. 2 பீஸில் சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த வாட்ச் 6000 ரூபா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்கலை. சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 44mm. ஸோ இது வந்து விலை கூட தான், எனக்கு தெரிஞ்சு 6000 ரூபா கூட தான். நம்ம கம்மியாக விற்றுட்டோம்ல, அது இருந்தாலும் வந்து என்ன பண்ணுற, கடைக்காரன் கொடுக்குறான், நம்ம போட்டுடலன்னா அவங்க கோச்சிக்குவானுங்க, விற்கலையே என்ன விற்று கொடுங்க அப்படின்னு. ஸோ அதுதான். ஸோ இது வரைக்கும் நான் போட்டேன். இது மேலே உள்ளது நம்ம சரக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16000 ரூபா. டச் ஒர்க் ஆகாது, விட்டுருங்க, அது விலைக்கு ஆகாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸில் மோட்டோவில் எட்ஜு ஃபியூஷன் எட்ஜு 40 எங்கே பார்ப்போன்னு இருக்கு பாருங்க. மோட்டோ எட்ஜு 40 ஃபியூஷன் கிடையாது, ஃபியூஷன்ன்றது சின்ன மாடல். மோட்டோ எட்ஜு 40 8256. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற விலை ரொம்ப கம்மியான விலை தான். 8256 விலை வந்து 18,500 ரூபா, அதாவது 18,500. OnePlus 5T 15,500 ரூபா. 80 நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 38,000 ரூபாய்க்கு வாங்கினேன்னா செகண்ட்ஸாக தான் வாங்கினேன். நான் வாங்கும்போது இது வந்து புது மாடல்னு சொல்லி, அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு மழையோ வெள்ளமோ வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் வாங்கினது. 38,000 ரூபாய்க்கு நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. அப்புறமா அது வேலைக்கு ஆகலன்னு கொடுத்து வேறு ஃபோன் மாற்றிட்டேன். நான் விற்கும்போது 27 ரூபா என்னமோ விற்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15,500 ரூபா. ஸோ 15,500 ரூபா. OnePlus 8T 12GB ரேமு 256GB. ஸோ விலை வந்து கரெக்டு தான். 15,500 ரூபான்றது நல்ல ரேட்டு தான். ஏன்னா 12 256GB. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் இல்லை, எம்ஐ வந்து இது வந்து பெரிய மாடலு தம்பி கொடுத்துருக்காப்புல. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கூட. எனக்கு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு விலை கூட கொடுத்து விற்கிற மாதிரி ஆள் கிடையாதுண்ணா. நான் வந்து விலை கம்மியாக இருந்தால் தான் என்கிட்ட வாங்குவாங்க. நீங்கள் கொடுக்குறீங்க தப்பு இல்லை. இது இந்த ஃபோன் கொடுத்தவர் தான் சொல்கிறேன். ஃபோன் கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்புல. பாக்ஸு எல்லாமே இருக்குது, வாரண்டி கிடையாது. ஆனால் வந்து இந்த இருக்கு பாருங்க, பாக்ஸ்லாம் இருக்குது.
ஆக்சுவலாக இது 1,18,000 என்னமோ இருக்குது ஆன்லைனில், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். 16 GB ரேமு 512 GB. ஸோ இதோட விலை வந்து அவர் 70,000 சொல்லி கொடுத்துருக்காரு. 70,000 நான் விற்று கொடுத்தா 1000 கிடைக்கும். சரியா? அதனால உங்களுக்கு விருப்பம் தான் வாங்கிக்கங்க. IQ7 8 128 14,500. இது வந்து பார்த்தீங்கன்னா 11,500 போட்டிருக்காப்புல. விவோ தான் 5G மொபைல், விவோ V23e, விவோ V23e கோல்டு கலரு, 8 128. இந்த கேமரா டேமேஜ், டிஸ்பிளேலாம் ஒரிஜினலாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10,800 வரையும் வாங்கி ஆஃபர் பண்ணி தரேன். ஏன்னா ஒரு 11,500 போட்டிருக்காரா, 10,800 நான் வாங்கி தரேன். ஆனால் மொபைல் நல்லா இருக்குங்க, ஒரிஜினல் டிஸ்பிளே, கலர் சூப்பராக இருக்குது. ஒன்றும் இல்லை, இது மேலே ஒரு கண்ணாடி இருக்குல்ல, இந்த கேமராவுக்கு மேலே ஒரு கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடி மட்டும் மாற்றணும். மவுண்ட் ரோட் போனீங்கன்னா ஒரு 100 150 ரூபா தான் இருக்கும். எனக்கு தெரில, அதுக்காண்டி நீங்கள் வந்து என்ன 100 ரூபாய்க்கு போயிட்டு கடைக்காரங்கிட்ட சண்டை, மெக்கானிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோன்னா அவங்ககிட்ட பேசி ஏதாவது கம்மி பண்ணி இந்த கண்ணாடி மட்டும் மாற்றிக்கங்க. நார்ஜோ இதுவும் 5G மொபைல் தான். நார்ஜோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டேன், இது உடனே போயிடும்னு நினச்சா. என்னடா உன் பிரச்சனை, இங்கே வாடா. என்ன உங்ககிட்டலாம் டீ வாங்கி குடிக்கிறதே பெரிய விஷயம், நீ காசு வர கேட்குறியா? அப்படா, அப்படி இல்லைப்பா. ஃபுல்லாக ஒரு நாளைக்கு எத்தனை இந்திக்காரன் இருக்கான், அவங்ககிட்ட வாங்கி குடிக்க தெரியாது. சரி தமிழ் ஆளு, அப்படி இல்லைப்பா. அவன் டீ நல்லா இருக்குடா, அவன் டீ ஆடி போன டீயை வித்துட்டு போயிட்டா. பயங்கர டேய், இவன்கிட்ட டீ எப்படிடா இருந்துச்சு அவங்ககிட்ட? நல்லாவே இல்லை பாத்தியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்ஜோவில் வந்து பார்த்தீங்கன்னா 30 நார்ஜோங்க. இந்த ஃபோனை பற்றி சொல்ல மறந்துட்டேன், அதுக்குள்ளே அந்த டீக்காரன் வந்து உயிரை வாங்கிட்டு போயிட்டான். நார்ஜோவில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ப்ரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 128 5G மொபைலு. இங்கே பாருங்கள், 5G மொபைலு ரொம்ப கம்மியாக போட்டேன், 7,500 போட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு விற்குன்னு பார்த்தா இந்த ரியல்மின்னு ஒரு ஃபோனு, அந்த ரியல்மி மாஸ்டர் எடிஷன் சொல்லிட்டு ஒரு மொபைல் போட்டேன். அது எல்லாரும் அதுக்கு தான் கால் பண்ணிகிட்டே இருக்காங்களே தவிர நான் ஸ்டாப்பாக கால் பண்ணுறாங்க, அதுதான் இருக்கான்னு கேட்குறாங்க. பட் ஆனால் அந்த ஃபோன் ஒருத்தர் வாங்கிட்டார். ஸோ அது உடனே ஒரே ஆள் வாங்கிட்டு போயிட்டாப்புல. இதுக்கு யாருமே கால் பண்ணல. 7,500 போட்டதே வேஸ்ட்டாக போச்சு. இருந்தாலும் ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ரேட்டு. நான் இதே ஃபோன் 8,500 ஒன்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட விற்றுருக்கேன், ஞாபகம் இருக்குது. நார்ஜோ 30 ப்ரோவே. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு 300 குறைச்சி 7,200 தரேன். இந்த 10 எடுத்து மீதி காசு கொடு, 10 எடுத்துட்டு மீதி காசு கொடு. அவர்கிட்ட 40 வாங்கிடுறா. இது வந்து ஒருத்தர் இப்பதான் போட்டான், வாங்கிட்டாரு. நாளைக்கு அவருக்கு பார்சல் போட்டு விடணும். சரியா? இது என்னப்பா இது? Note 20 இதுக்குள்ள மீதி 40 பஸ். கித்தனா பைசா? சரி ஓடு போ, சாப்பிடு, நம்ம பேர் வச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான மொபைலு, ஐஃபோனில் வந்து 13 ப்ரோ. ஸோ ஐஃபோன் 13 ப்ரோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 ப்ரோ. இது வந்து 256 GB. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் வந்து மாற்றிருக்காங்க. உண்மையே சொல்லணும்னா இந்த மொபைல் வந்து நீங்கள் தைரியமாக வாங்கலாம், ஒரிஜினல் டிஸ்பிளே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே மாற்றினவன் உஷாராக போயிட்டு ஷோரூமில் மாட்டியிருந்தாங்க, ஜென்யூன் பார்ட்டுன்னு வந்திருக்கும். ஸோ ஜென்யூன் பார்ட்டுன்னு வந்துருச்சுன்னா எல்லாருமே வாங்கிடுவாங்க. அன்னோன் பார்ட்டுனா
சாதாரண ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து மாற்றிருக்காப்புல. வேற ஒரு மொபைல்ல இருந்து எடுத்து இதில் போட்டிருக்காப்புல. ஒரிஜினல் டிஸ்பிளே தான் மாட்டிருக்காப்புல. ட்ரூ டோன்லாம் ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே ஃபால்ட் இதில் ஒர்க் ஆகலையே, ட்ரூ டோன் ஒர்க் ஆகல. ஃபேஸ் ஐடி டே இங்கே வாடா டே அதோட முக்கியமானது வீடியோ நிப்பாட்டிடாத. இதை வந்து பார்த்து ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதா சொல்லிடு. சப்போஸ் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகலைன்னா வாங்கிட்டு ரிட்டர்ன் போட்டுருவாங்க. அது நமக்கும் கஷ்டம், நம்ம திருப்பி கொடுக்கும்போது பெரிய பஞ்சாயத்து ஆகுது. ஒர்க் ஆகுதா? ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது, ட்ரூ டோன் மட்டும் தான் ஒர்க் ஆகல. சரி ஓகே, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது, ட்ரூ டோன் ஒர்க் ஆகல. விலை வந்து பார்த்தீங்கன்னா 42,500 42,000 தரேன். 42,000 தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 128 ஜிபி 14,000. பேட்டரி 81 இருக்கு. இது வந்து 3,500. ஐஃபோன் 6 64 ஜிபி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபோனுங்க. இது யாருக்குமே தெரில. உண்மையிலேயே இந்த ஃபோன் வந்து எதனால நான் சொல்கிறேன்னா, இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சர்வீஸ் போல் ரொம்ப தெளிவாக இருக்கிற மொபைலு. ஒரு செகண்ட்ஸ்க்கான மொபைல் தான் இருந்தாலும் வந்து செகண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடின்னு அடித்து கொண்டு வந்து கொடுக்குறதும் செகண்ட்ஸ் தான். ஆனால் வாங்கி உடனே ஒரு 2 நாளில் பிடிக்கலை, இல்லை காசு வேணும், ஸோ ஏதோ ஒரு இதில் அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தெளிவாக இருக்குது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு. டிஸ்பிளேலாம் A to Z பக்கா ஜென்யூனு. இதுவரையும் ஒரு முறை கூட சர்வீஸ் போல். பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துருவோம் இருங்க. பேட்ரி ஹெல்த் வந்து சொல்லுப்பா, அதெல்லாம் என்கிட்ட கிடையாது. என்னடா பேட்ரி மாற்றிருக்கா? இங்கே வா, இதில் என்ன போட்டிருக்கு பாரு, பேட்ரி சேஞ்சுடாடா. இது பேட்ரி சேஞ்சுன்னு போட்டிருக்கு. பேட்ரி மாற்றிருக்காங்க, புதுசாக மாற்றிருக்காங்க. 64 ஜிபி. ஸோ இதோட விலை வந்து 13,500 போட்டு நான் இப்போ 1000 குறைக்கிறேன். 12,500 தரேன். ஸோ நம்ம இஷ்டம் தான், நம்ம குறைக்கலாம். 12,500 தரேன். உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க. ஐஃபோன் XS மேக்ஸ். இது எக்ஸு கிடையாது. எக்ஸே வந்து 14,000 போட்டிருக்கான். இது XS மேக்ஸு. சரியா? அதனால் வந்து 12,500 சின்ன குழந்தை கூட வாங்கிடும். ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ரியல்மி நார்ஜோ நெட்வொர்க் ப்ராப்ளம். இதை வந்து நீங்கள் மெக்கானிக்கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணணும். நோட் 9 இது. சாம்சங் நோட் 9 8 128. இதோட விலை 10,000. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ப்ரோ மேக்ஸ் போட்டேன் பார்த்தீங்களா, அது கூட விற்றுட்டேன் இன்றைக்கி. 12 ப்ரோ மேக்ஸ் வந்து ஒன்று விற்றுட்டா ஒன்று ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். அதாவது வந்து 256 போட்டேன்ல, அது இப்போ தான் ஒரு தம்பி வாங்கிட்டு போகிறாப்புல. 41,500 போட்டேன். ஸோ ரொம்ப ப்ரெஸ் பண்ணி 500 குறைச்சி வாங்கிட்டு போகிறாப்புல 41,000. இது ரொம்ப விற்கலை. நம்ம விற்காத பொருளே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். சில சந்தர்ப்ப சூழ்நிலை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் மொபைல் உண்மையிலே ஒர்த்தான மொபைல் தான். கூகுள் பிக்சலில் வந்து 7 ப்ரோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோ புதுசாக அவ்வளோ தெளிவாக நீட்டாக இருக்குது. எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரஃப் யூஸ்க்கு செம்மையான மொபைலு. அது கூகுள் பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு ட்ரெண்ட். அது இந்த 7 ப்ரோன்றது அது யூஸ் பண்ணவங்க தான் தெரியும். நான் ஒரு காலத்தில் பிளாக்பெரி கீபேட் போன் வரும். இது வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குது தெரியுமா? அதை வாங்குறது சாதாரண ஆள் கையிலலாம் இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்னாலஜி தெரிஞ்ச யூஸ் பண்ணுறவங்க அது பிளாக்பெரியை தேடி அலைவாங்க. இன்றைக்கி பிளாக்பெரின்ற ஒரு பிராண்டே இல்லாமல் அழிஞ்சு போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கூகுள் மேப் பார்க்குறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து முத கண்டுபிடிச்சதே வந்து பிளாக்பெரி தான். அதை வந்து பார்த்திங்கன்னா சில நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை வந்து தடை போட்டாங்க. ஏன்னா இராணுவ பிரச்சனை வருது, எதிரி நாடுகளுக்கு நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து மேப்பு போட்டு காட்டுது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே வெட்ட வெளிச்சமாக ஆகிப்போச்சு. அமெரிக்காவில் ஒரு சந்தில் பொந்தில் பஸ் ஸ்டாண்டில் விநாயகர் ஸ்ட்ரீட்டாக ஏதோ ஒன்று அது மாதிரி சொல்கிற சும்மா உதாரணத்துக்கு
கண்டுபிடிக்கணும்னா நம்ம இங்கே உட்கார்ந்த இடத்துலயே போய் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து விவோவில் Y200 5G மொபைல். விவோ Y200 5G மொபைலு 15,500. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதம் வாரண்டி இருக்குங்க. 11 மாதம் புது மொபைல் 15,500. சரி பஸ், ஓகே, அவ்வளோதான். லேப்டாப்லாம் இப்போ என் கையில் ஒன்றுமே இல்லை. சரிங்களா, ஒரே அரசியல் தான். ஒரே காலையில் நான் நைட்டு வீட்டுக்கிட்ட இருந்து வெளியே நகரை விட்டு வெளியே வர்றதுக்கே பெரும்பாடு பட வேண்டியதாக இருக்குது. ஆர்கே நகர் ஸோ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா வந்து அந்த ஏரியாவில் கேண்டிடேட்டாக நின்னாங்க பாருங்கள். அந்த அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக உலகமே அப்படியே திரும்பி பார்த்துச்சு. யாரா இவனுங்கெல்லாம் யார் அப்படின்னு, இவங்கெல்லாம் எந்த வர்க்கத்தில் உள்ளவனுங்க, யார் இவனுங்க புதுசாக இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஸோ அது எங்களுக்கு கொடுத்து வைக்கல. அடுத்தடுத்து அவங்களுக்கு பாவம் பிரச்சனை. அதே மாதிரி அவங்க இருந்த அந்த கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கி விட்டாங்க இந்த ஏரியாவே. முதலமைச்சர் தொகுதி அப்படின்னும் போது ஒரு பொதுமக்களில் ஒருத்தன் போய் கேள்வி கேட்டால் கூட அதிகாரி ஆடி போவான். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அதே பழைய கதவு திரடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. ஆர்கே நகரை வந்து பார்த்திங்கன்னா 3 கட்டமாக நம்ம பார்க்கலாம். அதாவது ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஐஸ்வர்யா வேலன் தான் முதல் எம்எல்ஏ. அவங்க இந்த ஏரியா வட சென்னைனாலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வட சென்னை 3 ஆகிப்போச்சு. அன்றைக்கி வந்து வட சென்னைன்றதே வந்து பார்த்திங்கன்னா ராயபுரத்துலேருந்து வரும், காசிமேடு அப்படியே வரும். அது பெரிய ஊராக இருந்துச்சு. அது அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட சென்னைக்கு ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 100 ஒரு 50 போலீஸ் ஸ்டேஷனாவது இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதிமுக கோட்டை, திமுக கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குணம்மா தான் இருந்தாங்க. 3 வாட்டி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சர்க்குணம்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்தாங்க. 3 வாட்டி எம்எல்ஏ இருந்தாங்க. ஒன்றுமே செய்யலை. எப்படி தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு தெரியல. ஒன்றுமே செய்யலை. அந்த தொகுதி பக்கமே வரல. இந்த எலெக்ஷன் வரும்போது வந்துடுவாங்க ஓட்டு கேட்டு. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எம்பி கேண்டிடேட் இப்போ ஒருத்தர் கலாநிதி வீராசாமின்னு சொல்லிட்டு போன வாட்டி வந்தார். ஒன்றும் செய்யலை. இப்போ 2வதாக வந்து அவர் தான் ஓட்டு கேட்குறாரு. எவ்வளோ காசு எவ்வளோ தரப்போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இந்த வாட்டி தருவாங்க திமுகவில், அதிமுக தரமாட்டாங்க. காரணம் அவங்கக்கிட்ட டபுள் இது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை பஸ். இதுதான் உண்மை. என்னென்னா மக்கள் தான் ஏமாந்து போகிறோம். 2 பேர் இல்லை 3 பேருக்கு போட்டாலும் வேலைக்கு ஆகாது. எவனுக்குமே போட முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஏன்னா முக்கியமான ஆளுங்களை இப்போ எனக்கெல்லாம் ஓட்டே இல்லாமல் ஆக்கிட்டான். என் பிறந்தது வளர்ந்ததுல வந்து என்னால் இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியல. இதுக்கு கேஸ் வேட போடுங்கன்றானுங்க. கேஸ் போட்டால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஓட்டு கிடைக்குமா, ஓட்டு போடலாமா, இல்லாட்டி தேர்தலே நிப்பாட்டிடுவாங்களாம். இப்போ எவன் 10,000 ரூபா வச்சிருக்கு, 10,000 ரூபா செலவு பண்ணி நான் அந்த ஓட்டு போடுறதுக்கு பேசாமல் அல்லான்னு எவனா சாவுங்கடான்னு விட்டுட்டு நம்ம பாட்டி வேலையை பார்க்கலாம். சரி, ஓகே பஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்த்துக்கலாம்.